Hey all, welcome back to our channel Amy Stitches and Stories. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ ஹோப் நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணுங்கிறத வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிச்ல போயிடலாம். செயின் ஸ்டிச்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் செயின் ஸ்டிச் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அதை விட்டுருவாங்க, வரல அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ஓகே, நம்ம செயின் ஸ்டிச் எப்பயுமே ஜரி த்ரெட்ல தான் போட ஆரம்பிப்போம். நீங்க ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கும் போது ஒரு எஃபிஷியன்டா ஃப்ரீக்வெண்டா ஒரு நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 டேஸ்ல சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா நம்மளால செயின் ஸ்டிச்சை வந்து போட முடியும். ஜரி த்ரெட்ல சொல்றேன். சில பேர் என்ன பண்றோம்னா, ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றோம், இல்ல ஒரு ஹாஃப் டே பிராக்டிஸ் பண்றோம், பண்ணிட்டு ஓகே இது வராது, அப்புறம் என்ன பண்ணுவோம், சரி இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு இது போதும், அடுத்த ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிப்போம்னா நமக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்கிற வரைக்கும், லைக் நமக்கு அந்த எஃபிஷியன்சி வர வரைக்குமே நமக்கு செயின் ஸ்டிச் வந்து ப்ராப்பரா வரவே வராது. சரிங்களா? சோ மோஸ்டா லைக் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு 3 டேஸ் கண்டினியூஸா செயின் ஸ்டிச் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு 3 நாள் கண்டினியூஸா செயின் ஸ்டிச் பிராக்டிஸ் பண்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களால சூப்பரா செயின் ஸ்டிச் போட முடியும். எல்லாத்துக்குமே பேஸான ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச் வச்சுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நம்ம கத்துக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு நீடலும் த்ரெட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் ப்ராப்பரான ஒரு ஸ்டிச் போடுறது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு செயின் ஸ்டிச் வந்து சூப்பராகவே வந்துருச்சு. நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் செயின் ஸ்டிச் போட்டேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். இது ஏன் நான் காட்டுறேன்னா, சில பேர் எப்படின்னா நமக்கு செயின் ஸ்டிச் கூட வரலையே, ஆரி போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு எனக்கு என்னோட மேம் போட்டு சொல்லி கொடுத்தது. ஓகேங்களா? செகண்ட் லைனும் அவங்கதான் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. தேர்ட் லைன் பாத்தீங்கன்னா லைன் மட்டும் தான் இருக்கும், ஸ்டிச் காணும். ஏன்னா அது நான் போட்டது, நான் ட்ரை பண்ணி எனக்கு வரவே இல்லை, சுத்தமா வரவே இல்லை. தேர்ட் லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா அதுவும் வரல. அப்படி ட்ரை பண்ணி தான் இந்த லைன் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இருக்கிறதே பெரிய டாஸ்க் வந்துட்டு நம்ம ஜரியில கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், போட்டுடலாம், பழகுனா அப்புறம் ஈஸியாயிடு வந்துடும். ஆனா அடுத்து நம்ம சில்க் த்ரெட்ல போட போறோம் பாத்தீங்களா, ஆனா கொஞ்சம் கஷ்டம். நான் சில்க் த்ரெட்ல நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் ஸ்டிச் போடுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. அதனால ஒரு ஸ்டிச் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வரல, என்னால முடியல, சரி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது அப்புறம் கத்துக்க முடியாது இல்லையா? அதனால நான் சொல்ல வரேன். சோ நம்மளோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. செயின் ஸ்டிச் நீங்க கத்துக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் நல்லா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது ஓகே ஏதாவது டவுட்னா நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்க கமெண்ட்ல கூட டிஎம் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்ல அதை வீடியோவா பண்ணி போடணும்னாலும் நான் உங்களுக்கு வீடியோவா அந்த ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பாத்துடலாமா? வாங்க பார்க்கலாம். பேசிக்கா செயின் ஸ்டிச் போட கத்துக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற 3 விஷயம்: ஜரி த்ரெட், நீடில், கட்டர். நீடில் வந்து நான் 13 நம்பர் நீடில் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க 14 நம்பர் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜரி த்ரெட்ல எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த எண்டுக்கு போடக்கூடிய நாட் வந்து உங்க விருப்பம் தான், நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு என்னன்னா, நம்ம கிளாத்துக்கு கீழே ஜரி த்ரெட் கொடுக்கும் போது அந்த எண்ணாட் போட்டது மேல வரக்கூடாது. ஏன்னா மேல வந்துச்சுன்னா மத்த போட்டுருக்க ஸ்டிச் எல்லாமே நாசமாயிடும் இல்லைங்களா? அதனால நீங்க எண்ணாட் வந்துட்டு ஒரு 2 சுத்து 3 சுத்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து எண்ணாட் போட்டுட்டேன். நான் சும்மா வந்து இப்படி போட்டிருக்கேன். இந்த எக்ஸஸா இருக்கிறத வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? ஜரி த்ரெட்ல வந்து எண்ணாட் போட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போறோம். எப்பயுமே நீங்க ஜரி த்ரெட் எடுத்துட்டீங்கன்னா தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த 2 விரல் இப்படி வச்சுட்டு மேல நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், இதை சுத்தி இப்படி நம்ம கொண்டு வர போறோம். இப்படிதான் பிடிக்க போறோம். இப்ப ஜரி த்ரெட்டை நம்ம கீழே கொண்டு போக போறோம். டூலுக்குன்னு எழுதி இருக்கு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்க மாதிரி. இப்ப நான் வந்து இந்த நம்பருக்கு ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன், டூலுக்கு வந்து ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப நான் சொன்ன இந்த ஹோல்டிங் பொசிஷனை ட்ரை பண்ணுங்க. தெரியுதா? நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கீழே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றோம், நீடில் எடுத்துக்கோங்க. ஓகே, த்ரெட்டை பிடிச்சிருக்கோம், நீடில் எடுக்கிறோம், ஒரு ஹோல்ஸ்குள்ள விட்டு லிஃப்ட் பண்றோம். இப்படி எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நம்ம எண்ணாட் போட்டிருக்கோம்ல, அந்த த்ரெட்டை நம்ம பிடிக்க கூடாது. அந்த த்ரெட்டை பிடிக்காம கீழே வந்து நமக்கு அந்த ஒரு பெரிய த்ரெட் நம்மளோட ரோலோட சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே எண்ணாட் வந்துட்டு நமக்கு கிளாத்தோட சேர்ந்து ஃபிக்ஸ் ஆயிடும். தெரியுதா? நமக்கு வந்து எண்ணாட் வந்து கிளாத்தோட சேர்ந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாங் செயின் ஸ்டிச் போடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ லாங் செயின் ஸ்டிச்
நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லூஸ் டைட் எல்லாமே நம்ம அந்த பெரிய லூப் இருக்குல்ல, அந்த ஆரி ரோலோட கனெக்ட் இருக்குல்ல, அதுலதான் நம்ம பண்ண போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம அதுலதான் பண்ண போறோம். இப்ப நான் என்ன பண்றேன், கீழே இருக்கிற அந்த பெரிய லாங்கா போற த்ரெட் இருக்குல்ல, அத ஒரு சுத்து, எனக்கு ரைட் சைட்ல ஒரு சுத்து. நீங்க வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடா கம்ஃபர்டபுள்னா அது லெஃப்ட் சைட்ல சுத்திக்கோங்க. ஓகே, ஆனா எனக்கு வந்து பழகிச்சு, ரைட் சைட்ல பழகிச்சுனால நான் ரைட் சைட்ல ஒரு சுத்து சுத்தி அதை நம்ம மேல எடுக்கிறோம். இப்ப அதை வந்து நம்ம கிளாத் கிட்ட அட்டாச் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். புரியுதா? இங்க பாருங்க, இப்படி குத்தி இருக்கீங்க, தெரியுதா? ஓகே, இப்படி குத்தி இருக்கீங்க. நான் ரைட் சைடு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு மேல இப்படியே மெதுவா கொண்டு வந்து அந்த ஹூக்கு கூட அந்த நம்மளோட த்ரெட் கிளாத்ல அட்டாச் ஆயிருக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் கிளாத். கிளாத்துக்கு கீழே ஹூக்ல அந்த த்ரெட் மாட்டி கிளாத்ல ஹூக்கும் த்ரெட்டும் நமக்கு வந்து ஒட்டி இருக்கணும், அட்டாச் ஆயிருக்கணும். அப்புறம் மேல வந்துட்டு லைட்டா உங்களுக்கு உங்க சைட்ல துளப்பிட்டு உங்க சைட்ல ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி இழுக்கணும். எப்பயுமே இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம குத்துறோம்ல, இப்படி நீட்ல குத்தும் போது அது 90 டிகிரில வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக சொன்னா சாட்சி காட்டுறேன். ஆனா நீங்க எப்பயுமே குத்தும் போது வந்து 90 டிகிரில வச்சுட்டீங்கன்னா நீட்ல விட்டு த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்றோம், இப்படி குத்துறோம், குத்திட்டு இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்ப இப்படி சுத்துறோம். ரைட் சைட்ல உங்களுக்கு லெஃப்ட் கம்ஃபர்ட்னு லெஃப்ட்ல சுத்திட்டு இப்படி எடுத்து கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம நீடில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி இருக்கு, த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி எப்படி இருக்கு, நம்மளோட கிளாத்தோட அட்டாச் ஆகி இருக்குன்னு தெரியுதா? இப்ப லைட்டா ஒரு ட்விஸ்ட், லைட்டா அப்படி திருப்புங்க, துணுப்புங்களை பத்துக்கு திரும்பி இப்படி இழுக்கணும். வந்துருச்சா லூப்பு? சூப்பரா. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்ல த்ரெட், அந்த த்ரெட் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணாதீங்க, பட் கொஞ்சம் டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டைட்டா ஹோல்ட் பண்ணாதான் நமக்கு இந்த இடத்துல இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டா வரும். இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம எண்ணாட் போடக்கூடிய இடம் வந்துருச்சுன்னா இந்த ஒரு பெரிய லூப், கடைசியா நம்ம எடுக்கக்கூடிய லூப் வந்து பெருசா எடுத்துக்கோங்க. ஓகே, இது இப்படி பிடிச்சுக்கோங்க பேலன்ஸுக்கு. ஓகே, எடுத்துட்டு இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு இதை இப்படி பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து நகர்ந்துரும். பிடிச்சிட்டு பக்கத்திலேயே குத்திடுங்க, பஞ்ச் பண்றீங்க. பண்ணிட்டு நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், யூஸ்வலா கீழே போயிட்டு சுத்துவோம்ல, சுத்திட்டு இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க. இந்த லூப்பை எடுத்து, இந்த லூப் எப்படி இருக்கணும்னா இந்த லூப்புக்குள்ள நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த லூப்பை விட்டு அந்த லூப்புக்குள்ள எடுத்துருங்க. ஓகே, இப்போ புரியுமா? புரிஞ்சுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் லூப். நம்ம வந்து இப்படி பிடிச்சி வச்சிருந்த லூப், அதுக்குள்ள இந்த இப்படி 2 லூப் இருக்கா, இந்த லூப்பை வந்து இந்த லூப்புக்குள்ள இப்படி எடுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள செகண்ட் லூப் இருக்கு. இப்ப இந்த செகண்ட் லூப் இருக்குல்ல, இந்த செகண்ட் லூப் வழியா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லூப் எப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து எண்ணாட் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா? நீங்க வந்து அது இப்படி இழுத்து விட்டீங்கன்னா உள்ள போயிடும். ஓகே, சோ எப்பவுமே ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க. பிகினரா பழகும் போது நீங்க லூப்பை ஃபர்ஸ்ட் இப்படி பெருசா ரொம்ப பெருசா எடுத்தா ஓகே தான், பட் கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டீங்கன்னா அது சீக்கிரமா உள்ள போயிடும்.